ஓம் சாந்தி. 7/5/2026 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தையிலே, நீங்கள் பிரம்மா வாய்வழி பிராமணர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்குத்தான் தந்தையின் மூலம் ஞானத்தின் 3வது கண் கிடைத்துள்ளது. நீங்கள் இப்போது ஈஸ்வரிய மடியில் இருக்கிறீர்கள். யோக பலம், புஜ பலத்தின் மூலம் ஒருபொழுதும் பிளவு இல்லாத ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. யோக பலத்தின் மூலமாகத்தான் முடியுமே தவிர புஜ பலத்தினால் அல்ல. கிறிஸ்துவர்கள் ஒன்றுபட்டால் முழு உலகின் மீது ராஜ்யம் செய்ய முடியும் அளவுக்கு அவரிடம் சக்தி உள்ளது. ஆனால் அது சட்டத்தில் இல்லை. உலகில் ஒரு ராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்யும் வேலை ஒரு தந்தையுடையதே ஆகும். பாரத தர்மத்துக்கு நிந்தனையும் துக்கமும் ஏற்பட்டுள்ளது. பாரதவாசிகளின் மீது மாயை ராவணனின் நிழல் விழுந்து விட்டுள்ளது. அதனால் அனைவரும் துக்கம் நிறைந்தவராக, தூய்மை அற்றவராக உள்ளார்கள். ஆகவே கூக்குரலிட்டு அழைக்கின்றார்கள், ரூபத்தை மாற்றி வாருங்கள், அதாவது மனித ரூபத்தில் வாருங்கள். என்னுடைய வருகை தெய்வீகமானது, அலௌகிக்கமானது. நான் கல்பம் தோறும் என்னுடைய நிராகார ரூபத்தை மாற்றிக்கொண்டு வருகிறேன் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நிராகார தந்தை இப்பொழுது மனித சரீரத்தை தரித்துள்ளார். சத்தியுகத்தில் யாரும் தந்தையை வாருங்கள் என்று கூக்குரலிட்டு அழைப்பதில்லை. ஏனென்றால் அங்கு மாயை இருப்பதில்லை. சிவனின் ஜெயந்தி, அதாவது சிவனின் அவதாரம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட தந்தையின் நாளை குறைந்தது 1 மாதமாவது கொண்டாட வேண்டும். யார் முழு சிருஷ்டியை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குகின்றாரோ அவருடைய நினைவாக விடுமுறை கூட கொடுப்பதில்லை. சிவ ஜெயந்தியை நாம் கோலாகலமாக கொண்டாட வேண்டும். தந்தை புரிய வைக்கின்றார், உலக ராஜ்யம் யோக பலத்தின் வாயிலாக என் மூலம்தான் கிடைக்கும். அது பிரிவில்லாத ஒரே ஒரு அத்வைத ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றது. அங்கு எந்த விதமான பிரிவினைகள் என்பதே இருக்காது. ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம், ஒரே பாஷை என்பது நடைபெறும். யார் குறைவாக படிப்பவர்கள் அவர்கள் பிரஜையில் சென்று விடுவார்கள். நல்ல விதமாக படித்து படிக்க வைப்பவர்கள் ராஜ்யத்தில் வருவார்கள். மாலையில் வருபவர்கள் யார் யார் என்பது அவரவர்கள் முயற்சியிலிருந்தே தெரிந்துவிடும். தனது இந்த மதிப்புமிக்க வாழ்க்கை ஆன்மீக சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். குறிப்பாக பாரதம் பொதுவாக முழு உலகிற்கும் சேவை செய்ய வேண்டும். தனது அனைத்தையும் நற்பலன் உள்ளதாக ஆக்கிக் கொள்வதற்கு நேரடியாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டும். ஆன்மீக மருத்துவமனை அல்லது பல்கலைக்கழகத்தை திறக்க வேண்டும். ஒரே சீரான மனோநிலையின் மூலமாக கர்ம இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. எப்பொழுது கர்மேந்திரியங்களின் ஈர்ப்பு மற்றும் உறவுகளின் ஈர்ப்பிலிருந்து விடுபடுகின்றீர்களோ அப்பொழுதுதான் கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட சுகத்தை அனுபவிக்க முடியும். ஏதேனும் ஒரு கர்மேந்திரத்துக்கு வசப்படும் போது அதனால் ஏற்படும் பல்வேறு விதமான ஈர்ப்புகள் அந்த மேலான சுகத்தையும் அடைவதில் தடைகளை போடுகின்றது. ஆனால் எப்பொழுது புத்தி அனைத்து ஈர்ப்புகளிலிருந்தும் விடுபட்டு ஒரே இடத்தில் நிலை பெறுகின்றதோ அப்பொழுது அலைப்பாய்தல் நின்று விடுகின்றது. அப்பொழுது ஏக்ரஸ் நிலை என்பது உருவாகும். கர்மேந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பேரின்பத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது. உங்கள் புத்தியின் தொடர்பை எப்போதும் தெளிவாக வையுங்கள். அப்போது மற்றவர்களின் மனதில் உள்ள எண்ணங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எந்தவிதமான குழப்பங்கள் அல்லது சலசலப்புகள் இடையிலும் உறுதியாக இருப்பதே உயர்ந்த பிராமண ஆத்மாக்களின் அடையாளம். உலகம் குழப்பத்தில் இருக்கலாம், ஆனால் உயர்ந்த ஆத்மாக்களாக நீங்கள் குழப்பத்தில் வர முடியாது. ஏனெனில் நாடகத்தின் ஒவ்வொரு காட்சியும் நீங்கள் அறிவீர்கள். அறிவு நிறைந்த ஆத்மாக்கள் மற்றும் சக்தி நிறைந்த ஆத்மாக்கள் எப்போதும் தானாகவே உறுதியான நிலையில் இருப்பார்கள். எனவே ஒருபோதும் சூழ்நிலை கண்டு பயப்படாதீர்கள். எப்போதும் பயமற்று இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.